முன்னெடுப்பின் வழியாக ஒரு போட்டியை அறிவித்திருந்தோம். 400க்கு மேற்பட்டோர் அந்த போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். அடுத்த கட்டமாக அதிலிருந்து 20 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று இறுதி கட்டத்தில் 10 பேர் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஜட்ஜஸை சென்னையிலிருந்து 2 பேர், லதா பாண்டியராஜன் அவர்கள், CK குமரவேல் அவர்களும், இந்த தூத்துக்குடியை சேர்ந்திருக்கக்கூடிய திரு எட்வின் சாமுவேல் அவர்களும் ஜட்ஜஸாக இருந்து இறுதி சுற்றில 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சீட் மணியாக இன்று வழங்கப்பட்டு அவங்களுடைய அந்த சோஷியல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு ஊக்கத்தொகையாக, அதை உந்து சக்தியாக அந்த தொகை இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து இத்தனை இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு சோஷியல் ஸ்டார்ட் அப்ஸ்ல தமிழ்நாடு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக தொடங்கப்படக்கூடிய அந்த ஆர்வம், விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்கக்கூடிய இன்னைக்கு தமிழகம் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் உடைய ஹப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள். அந்த வழியிலே இன்னைக்கு தூத்துக்குடியிலே இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இல்லைங்க, இன்னைக்கு 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி தமிழக அரசோடைய முன்னெடுப்புகள் நிறைய இருக்கு. அவங்களையும் அதன் வழியாக இன்னைக்கு அந்த களத்துல கலந்து கொண்டவர்கள் அவர்களையும் சந்தித்து அவங்களுடைய அந்த பிச்சஸை அவங்க கிட்ட பேசும் பொழுது, அதை பத்தி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த அரசு வழியாகவும் அவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, இல்லைங்க, இது பிரைஸ் இது ஆக்சுவலா 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த சீட் மணி மாதிரி இது லோன் இல்லை, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இதை தாண்டி இந்த 10 லட்சம் ரூபாய் பரிசை வெல்லாதவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிறைய தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்காக. ஸோ அந்த வழியாக அவங்க தன்னுடைய ஐடியாஸை முன்னெடுத்து அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு லோன்ஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியாகவோ உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. நிறைய பேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க. அவங்க யார் இல்ல அவங்க இல்ல நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அதுவும் பெண்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்கு. அதனால லோன்ஸ் கிடைக்குது கவர்மெண்ட் வழியாகவும். அவங்களுக்கு நிறைய பேர் இப்ப இன்னைக்கு பரிசு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் கூட ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கோயில்பட்டியில இருந்து இருக்கவங்க முதல்லயே அவங்களுக்கு கவர்மெண்ட் வழியாகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதை பில் பண்ணி தான் இன்னைக்கு பிட்ச் பண்ணி அவங்க பரிசு வென்றிருக்காங்க. நன்றி. நிச்சயமாக இது அடிப்படையில சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா தேவையே இல்லாமல் ஜேபிசி போட்டு அந்த ஜேபிசில எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்களையே காதுல கூட வாங்கிக்காம மசோதாவை மறுபடியும் கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியால மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா தான் அந்த ஒர்க் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு. அதை இன்னைக்கு அத்தனை எதிர்கட்சிகளும் எதிர்த்திருக்கிறோம். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில அதுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அடுத்த கட்டமாக நிறைய பேர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறார்கள். அங்கேயாவது நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இல்ல
இல்லைங்க, அவர் வந்து அதை பேசி அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்குமான அடுத்த கட்ட சுமூகமான உறவுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான், அதுக்காக தான் திரும்ப திரும்ப வந்து அந்த கோரிக்கைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.